அம்மா உனக்கு டவுட் இருக்காமா? அம்மா சரி, நோட்ல போட்டா பரவாயில்ல, சொல்லுப்பா. சரி, இன்னைக்கு காலையில என்ன தியானிச்சீங்க, அதை கொஞ்சம் சொல்றீ? எனக்கு காலையில் தியானிச்சியா? ஒரு நிமிஷம். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம கர்த்தருடைய ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு தடையா இருப்பது என்ன? அதுதான். சரியா? இப்போ வந்து நம்ம வீட்டுக்காக மனந்திருந்து ரட்சிக்கப்பட்டுறோம். ரட்சிக்கப்பட்டுட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய பிள்ளையா மாறிடுறோம். அது முதலாவது. சரியா? அப்போ அந்த பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? ஏசப்பாக்காக வாஞ்சியா விருப்பமா நம்ம அவருடைய சமூகத்துல உட்கார்றதும், வேதத்தை தேடுறதும், சரி வசனத்துல கர்த்தருடைய வழிநடத்துதலை பத்தி தெரிந்து கொள்றதுக்கு தாகமா இருந்து பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்றோம். இது எல்லாமே ஒரு தேடல்ல, ஒரு தாகத்தோடு. ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்காரு யோவான் 7:37-39 தாகம் உள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. சரியா? அப்ப அந்த வசனத்தை வச்சு நம்ம கர்த்தரை வாஞ்சியா விருப்பமா நம்ம தேடுறோம். அப்போ தேவன் நமக்கு அந்த அபிஷேகத்தின் தண்ணீரை நம்ம மேல ஊற்றுறாரு. அவர் ஊற்றுவாருங்கிற விசுவாசம் நமக்குள்ள இருந்து நம்ம கேட்கிறோம். ஏன்னா யோவான் 7:39 இதை நான் கொஞ்சம் படிச்சிடறேன், சும்மா சொன்னா அது விளங்காது, படிச்சு விட்டு சொல்கிறேன். யோவான் 7:37-39 வரைக்கும். யோவான் 7:37 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அதாவது இயேசு கிறிஸ்துவ மேல நம்ம விசுவாசமா நம்பிக்கையா இருக்கும்போது அவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும்னு சொல்றாரு. அந்த ஆவி, அவரை விசுவாசிக்கிறவங்க, இப்போ இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோட வந்ததுக்கு அப்புறம் அடுத்த வசனத்துல இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினாலே பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அந்த பரிசுத்த ஆவிய பத்தி தான் ஏசப்பா இந்த இடத்துல தெளிவா சொல்றாரு. அப்போ ஒருவன் தாகமா இருந்தால் அப்படின்னா நீங்க கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு தாகம், கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அவர் அனுதினமும் தேடி அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும்னா இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போ இந்த தாகத்தோட நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணி தேவனுக்காக நம்ம எப்படியாவது பிரியமா இருக்கணும். நம்ம செய்கையின் மூலமா, நடக்கையின் மூலமா, பேச்சு மூலமா எப்படியாவது நான் தேவனுக்கு பிரியமா அவருடைய சித்தத்தை செஞ்சு அவருக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு வாழ்ந்து எல்லாருக்குள்ளயும் இருக்குது. எல்லாருக்குள்ளயும் இந்த தாகம் இருக்குது. இப்ப நம்மளே சில டைம் நிதானிப்போம், சரி இவ்வளவு மாதிரி நம்ம ஜெபிக்க முடியல, இவ்வளவு மாதிரி நற்கிரியை செய்ய முடியல, இவ்வளவு மாதிரி நம்ம பேச முடியல, ஏதோ ஒரு விஷயத்துல இது எல்லாமே ஒரு கிறிஸ்து இயேசுவின் மூலம் அன்பின் தாகத்தினோட வெளிப்பாடுதான் இது எல்லாமே. அப்போ நம்ம இன்னும் ஆர்வமா வாஞ்சியா தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து நம்ம கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் மூலமா நம்ம அதை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே டைம்ல அதே 7:39 வருஷம் என்ன சொல்றாருன்னா, தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் அந்த ஆவிய தேவன் கொடுக்கிறார். யாரு இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவனுங்கிற அந்த விசுவாசம் உள்ள ஒவ்வொருவருக்குமே இந்த தாகம் தணிக்கக்கூடிய இந்த ஆவியானவர் ஊற்றப்படுறாரு. அதன் மூலமா நம்ம நிறைய காரியங்களை, சத்தியத்தின் வெளிப்பாடுகளை நம்ம தெரிந்து கொள்றோம். அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு நம்மளும் விடுதலை ஆகிறோம். இப்ப எப்படி வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு விடுதலை ஆகுறோம்னா, ஒரு பாவத்துல இருக்கிற ஒரு மனுஷன் அந்த பாவத்தை விட்டாதான் அவனுக்கு தேவனுடைய தயவும் கிருபையும் ஒண்ணும் இல்ல, ஒரு பலவீனம் வந்திருக்குது. அந்த பலவீனம் எதனால வந்திருக்குன்னா அவன் ஒரு பாவ வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது நிமித்தம் அந்த பலவீனம் அவனை தாக்குது. அப்ப இந்த ஆவியானவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி நீ இந்த குடியை விட்டு மனம் திருந்து, இல்ல இந்த இதை விட்டு நீ மனம் திருந்து, நான் உனக்கு சுகம் தரேன் அப்படின்னா அந்த ஆவியானவரின் துணையோடு அவன் என்ன பண்றான், அந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆகி
பரலோக பாக்கியத்துக்குள்ளாக போறான். ரட்சிக்கப்பட்ட மனுஷன் மறுபடியும் பாவத்துக்குள்ள அடிமையா இருக்கும்போது அந்த அடிமைத்தனத்தின் ஆவியில இருந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விடுதலை கொடுத்து அநேக காரியங்களை சத்தியத்தின் மூலமா நமக்கு விளக்கி காண்பிக்கிறாரு. அதுக்கு மெயினான காரியம் என்ன, நமக்குள்ள தேவன் பேரில் இருக்கிற ஒரு விசுவாசம் இருந்தா மட்டும்தான் இந்த ஆவியை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இந்த ஆவியை முழுமையா நம்ம பெற்றுக்கொள்ளாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள இன்னும் கீழ்ப்படிதல் இல்ல. அப்ப அந்த கீழ்ப்படிதல் எப்படின்னா, அப்போஸ்தலர் 5:32 ரட்சிக்கப்பட்டு இருந்தோம்னா, அப்போஸ்தலர் 5:32 அப்படியே எடுத்து படிச்சிடுறேன். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளா இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தர்லின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுறாரு. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. அப்போஸ்தலர் 5:32 இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளா இருக்கிறோம். சீஷர்கள் சொல்றாங்க. சொல்லிட்டு தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தர்லின பரிசுத்த ஆவியும் சாட்சி அப்படின்னு சொல்றாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவரும் நம்மளோட சேர்ந்து சாட்சி கொடுக்கணும்னா நம்ம அவருக்கு கீழ்ப்படியணும். அப்போ எந்தெந்த காரியத்துல நம்ம இன்னும் கீழ்ப்படியாம இருக்கிறோம், ஏன் நம்மளால முழுமையான ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள, தேவன் விரும்புகிற வாழ்க்கைக்குள்ள நம்மளால வாழ முடியலன்னா, இன்னுமே நமக்குள்ள அந்த கீழ்ப்படியாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது எதுவா வேணா எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஜப குறைவு இருக்கலாம், வேதம் வாசிக்க இருக்கலாம், நற்கிரியைகள்ல இருக்கலாம், ஏசப்பா சொல்லியும் நம்ம செய்யாம இருக்கலாம், இல்ல தாமதப்படுத்திட்டு இருக்கலாம். இப்போ இந்த விஷயத்துக்கு கூட தனி கொடுத்தன போறதை பத்தி கூட சங்கீதம் மூலமா ஏசப்பா நிறைய டைம் பேசிட்டே இருக்காரு. கிட்ட பேசுறாரு, எங்க அக்கா கிட்ட நானும் சொல்லிட்டேன். ஆனாலும் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாருன்னு அவங்க கீழ்ப்படுகிறதுக்கான இறுதியும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அவங்க யோசிச்சு கொண்டே இருக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய சித்தத்துக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிற ஒருவனுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர்கள் வழிநடத்துதல் முழுமையா தெரியுது. அது வரைக்கும் அவங்க ஒரு குழப்பவாதிகளாகவே தான் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்க முடியும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரா வருது அப்படின்னா முதல்ல அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அது அதிகாலை ஜெபமா இருக்கலாம், மத்த எந்த காரியங்களை குறிச்சு தேவன் நம்மளோட பேசுறாருன்னா அந்த காரியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலும் நமக்கு கிடைக்கும். அப்போ இத்தனை விஷயங்கள் இருக்குது. இத்தனை விஷயங்களை பெற்றுக்கொண்ட நம்ம தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து முழுமையா நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா எல்லா நேரங்களும் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு கர்த்தருடைய வழிகளை தெரிந்து கொண்டு அடுத்தடுத்த தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள்ல ஜாக்கிரதையா செஞ்சு மூவ் பண்ணுவோம். அது வேலை காரியமா இருக்கட்டும், குடும்ப காரியமா இருக்கட்டும், திருமண காரியமா இருக்கட்டும், எந்த காரியமா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்தல் இருந்தாதான் நம்ம சரியானபடி அந்த பாதையில போக முடியும். இல்லைன்னா இங்கிட்ட ஒரு கால் அங்கிட்ட ஒரு கால் வச்ச மாதிரிதான் நம்ம நடந்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கிட்டதான் இந்த மிஸ்டேக் இருக்கு. தேவன் ஒரு விஷயத்த செய்ய சொல்லி இதை விட்டு இது வேண்டாம் மகளே அப்படின்னு சொன்னா கூட நம்ம இறுதியும் அது மேலேயே இருந்துச்சு அப்படின்னா அப்ப தேவன் செய்கிற அற்புதத்தை நம்மளால பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தியானிச்சேன். இவ்வளவுதான். கரெக்ட். ஏன்னா இந்த வசனத்துக்கு ஆப்டான ஒரு வசனம் என்ன தெரியுமா, அன்னன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்னன்றைக்கு எங்களுக்கு தந்தரலும். யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போச்சு மாதிரி நீங்களும் எங்களுக்கு சொல்லி கொடுங்கப்பா அப்படின்னு கேக்குறப்ப அவர் சொல்றாரு, பரம மண்டலங்கள் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரம மண்டலங்களிலே செயல்படுவது போல பூமியிலையும் செயல்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்னன்றும் எங்களுக்கு தந்தரலும். அந்த ஆகாரம் என்ன தெரியுமா, எல்லாரும் நினைச்சிட்டு ஆகாரம்னா சோறு, சப்பாத்தி, பீஸா, பர்கரு அந்த மாதிரி வந்து சாப்பிடுற ஸ்நாக்ஸ் தான் நம்ம நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. நமக்கு ஆவிக்குரியவங்களுக்கு ஆகாரம்னா தேவனுடைய வார்த்தை தான். அப்ப அந்த ஆகாரமா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அதனாலதான் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு அக்கா இருந்தாங்களாமா, அவங்க வந்து அவங்களோட பையன் வந்து பயங்கரமா திட்டுவான். நம்ம எதுக்கு திட்டுறானே தெரியாதாமா, கண்டபடிக்க கெட்ட வார்த்தையிலே திட்டுவானாமா. அவன் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு வியாதிப்பட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க அவனை. அந்த சகோதரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த சகோதரிக்கு ஆவிக்குரிய சகோதரி போய் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, நீங்க உங்க பையனுக்காக நீங்க எப்படி ஜெபிக்கணும்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டை கேட்டால் தேலை கொடுப்பானா. அப்படி பொல்லாதவங்களா இருக்கிற நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவுதான் தரோம். அது போல தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அப்ப தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி, அப்ப எதை வேண்டிக் கொள்ளணும், நம்ம வேண்டிக் கொள்றது கூட எதை வேண்டிக் கொள்ளணும், பரிசுத்த ஆவியை கொடுங்கப்பா. அதே மாதிரி அந்த அம்மா வேண்டி இருக்குது. அந்த அக்கா சொல்லிட்டு போனதுல இருந்து என் பையனுக்கு பரிசுத்தாவி கொடுங்க, பரிசுத்தாவி கொடுங்க, பரிசுத்தாவி கொடுங்கன்னு வேண்டிக்கிட்டே இருந்திருக்குது. உள்ள போனாவே எரிஞ்சுருவானா, கெட்ட கெட்ட வார்த்தை திட்டுவானா. இவங்க அந்த பரிசுத்தாவி கொடுங்க, பரிசுத்தாவி கொடுங்க, பரிசுத்தாவி கொடுங்கன்னு ஜெபிச்சுட்டு உள்ள போறப்ப ரொம்ப சாந்தமா இருந்தானா. ஏன்னா ஒரு மனுஷனாலேயோ ஒரு சாத்தானாலேயோ ஒரு நன்மையானதை யோசிக்கவே முடியாது, செய்யவும் முடியாது.
அது நன்மையானவரால மட்டும்தான் நன்மையானதை செய்ய முடியும். அந்த நன்மையானவர் ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர். அந்த ஆவியானவர் எனக்குள்ள வந்தாதான் நான் ஒரு தப்பு செஞ்சனாவே அதை நான் கில்ட்டா ஃபீல் பண்றேன். ஆவியானவர் எனக்குள்ள இல்லைன்னு வச்சுக்குவேன், நான் செஞ்ச தப்பு நான் ஒத்துக்கவே மாட்டேன். உலகத்திலேயே நினைச்சு பாரு, உலகத்தான இருக்கிறப்போ எத்தனையோ பேர் அவங்க தப்பு செய்வாங்க, அவங்க செய்யற தப்புன்னு அவங்க அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க செய்யறத அவங்க கரெக்ட்னு நினைச்சு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஆவி இல்ல, பரிசுத்த ஆவி இல்ல. பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நியாயத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் கண்டிச்சு உணர்த்தி வழி நடத்துவார். மகளே, நீ இப்படி பண்ற, இது தப்பு, நீ மனம் திரும்பு. அப்ப பரிசுத்த ஆவியானவரால மட்டும்தான் நன்மை தீமை என்னதுன்னு வரையறுக்கவே முடியும். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நம்ம அம்மாவை இப்படி திட்டுறமே, இது கரெக்டா, பெத்த தாய் அவங்கதான் இப்ப ஹாஸ்பிட்டல் பாக்குறாங்கிற அந்த உணர்வு அந்த பையனுக்கு வரவும் அவன் சைலண்ட் ஆயிட்டான். அப்ப நம்ம வீட்டுல ரசிக்கப்படாம இருக்கிற நம்ம வீட்டாளுங்களுக்கும் நம்ம ஜெபிக்க வேண்டியதே பரிசுத்தாவி. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னதான் ஜெபிச்சுட்டே இருக்கிறோம், ரசிக்கப்படணும் ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். கருத்தை எப்படி ஜெபிச்சிருப்பாரு எலியா? அந்த 3 வருஷம் மழை பெய்யாத அளவுக்கு கருத்தா ஜெபிச்சா, மழை பெய்யாத அளவுக்கு விசுவாசமா ஜெபிச்சாரு எலியா. அந்த இடத்துல மழை பெய்யல அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்படல. எலியாங்கிற நம்ம கூட பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் கருத்தா ஜெபிச்சாரு அப்படின்னு சொல்லிப்படுறோம். அந்த கருத்து என்னன்னா, எதை எப்படி கேட்டு பெற்றுக்கொள்ளணும், எந்த டைம்ல எதை எப்படி கேட்கணும். நீங்கள் சித்திச்சும் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் ஒரு வசனம் சொல்லுது. அப்ப விண்ணப்பம் பண்ணணும், அதுக்கு தகாத விதமா விண்ணப்பம் பண்ணாம எனக்கு அந்த நேரத்துல என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் விண்ணப்பம் பண்ணா பெற்றுக்கொள்வேன். எனக்கு பசிக்குது, ஒரு வாய் சாப்பாடு போட்டாங்கன்னா வயிறு நம்பிடும். அந்த டைம்ல போய் நான் டீ கேட்டேன்னா டீ தான் எனக்கு கிடைக்கும். அதுக்கு நான் டீ கேட்கறது பதிலா நான் சோறே கேட்டுக்கலாமே. அது போல பரிசுத்தாவியை தான் கொடுங்க, பரிசுத்தாவியை கொடுங்க, பரிசுத்தாவியை கொடுங்கன்னு கேட்கும் பொழுது அவனுக்குள்ள எது கரெக்ட் எது தப்பு, கல்லுக்குள்ள ஒரு கடவுளை அடக்க முடியுமா, அப்படிப்பட்டதான எல்லா உணர்வுகளையும் அவர் கொடுத்து வழி நடத்துவார். அத நான் என் லைவாவே பாத்திருக்கேன், என் வீட்டாளுங்க மூலமாவே நான் பாத்திருக்கேன். கண்டிப்பா. இப்ப நம்ம பரிசுத்த ஆவி, இப்ப நாங்களும் வந்து நம்ம எல்லாருமே பரிசுத்த ஆவியானவர் நிறைவுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னும் நம்ம அந்த இப்ப வந்து ஒரு வேலையே என்ன நோக்கி வருதுன்னு வச்சுக்கேன், 2 இடத்துல இருந்து எனக்கு கால் பண்றாங்க. சரியா, இந்த இடத்துல இது எனக்கு ஏசப்பா எது எனக்கு சரியான பாதை வச்சிருக்காரு, நான் எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் தேவன் இடத்துல கொண்டு போறேன். சரியா, அப்ப அதை கொண்டு போகும்போது இந்த சரியான வழி நடத்தும் எனக்கு கிடைக்கவே இல்லை. 1 நாள் ஜெபம் பண்றேன், 2 நாள் ஜெபம் பண்றேன், 5 நாள் ஜெபம் பண்றேன், ஏசப்பாட்ட இருந்து பதில் வரவே இல்லை. என்ன ஏசப்பா, எனக்கு வந்து நீங்க தானே எனக்கு இது 2 பக்கமே கூப்பிட்டுருக்காங்க, நான் யாருக்கு என்ன சொல்றதுன்னு ஒரு குழப்பத்துல நான் இருக்கேனே அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் இன்னும் முழுமையா பெற்றுக்கொள்ளன்னு அர்த்தம். ஏன் பெற்றுக்கொள்ளல அப்படின்னா, என்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது, அதை விடும்படி தேவன் எனக்கு உணர்த்தி வைக்கிறாரு. சரியா, அப்ப நான் அதுல சரியது தவறுதுன்னு இப்ப நான் இந்த விஷயத்துல நான் சொல்ல வர்றது, நான் உணர்த்தப்பட்டதுனால நான் இதை வந்து காலையில சொன்னேன். நம்ம ஒரு விஷயத்துல ஏன் நமக்கு ஏசப்பா அதை சரியான விதத்துல நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியாம ஒரு குழப்பத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். இல்ல இப்படி போனா ஏசப்பாக்கு சித்தம்னா அது வாய்க்குட்டு, இல்லைன்னா நம்ம விட்டுறலாண்டி அப்படின்னு நிறைய டைம் சொல்றோம். அப்போ ஏசப்பாக்கு சித்தம் இருந்தா வாய்க்குட்டும், சித்தம் இல்லைன்னா வாய்க்குட்டுங்கிறது வந்து சரிதான், அது இல்லைன்னு சொல்ல. ஆனா எது ஏசப்பாக்கு சித்தம், எந்த வேலையை நான் சூஸ் பண்ணணும், எது அங்க சம்பளம் ஜாஸ்தியாவே 60,000 ரூபாய் எனக்கு கிடைச்சாலும் ஆனா அந்த 60,000 ரூபாய் அங்க போய் என்ன கஷ்டப்படணுமோ, அங்க என்ன பிரச்சனை இருக்குமோங்கிறது எனக்கு தெரியாது. இன்னொரு பக்கத்துல 25,000 ரூபாய் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, ஆனா அங்க நான் நீதியாவும் உண்மையாவும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான வாசலும் திறக்கப்படுது. 2 வழியுமே எனக்காக திறக்கப்பட்டிருக்கு, 2மே எனக்கு அழைக்கப்பட்டிருக்காரு. இப்போ நான் எந்த பாதையை சூஸ் பண்ணணும் ஏசப்பா அப்படின்னு நான் ஏசப்பாட்ட கேட்கும்போது ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துறாரு. ஒரு சமயங்கள்ல சரியானபடி எனக்கு வெளிப்படுத்தல் கிடைக்கல அப்படின்னா என் பக்கத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. நான் ஒப்பு கொடுக்க வேண்டியது என்ன, தேவனே நான் வந்து ஒருவேளை அந்த பணத்தை என் இருதயத்துல வச்சுட்டு ஏசப்பாட்ட கேட்டிருந்தாலும் எனக்கு பதில் வராது. சரியா, இல்ல இது பக்கத்துல இருக்குது, இதை எனக்கு வாய்க்க பண்ணுங்கன்னு நான் இருதயத்துல வச்சுட்டு ஏசப்பாட்ட கேட்டாலும் அந்த வழியும் எனக்கு வாய்க்கப்படாதா. கர்த்தர் என்ன சொல்ல வராரு, ஏசப்பா ஆவியானவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, என் பக்கத்துல இருக்க குறைய ஏசப்பா இதுல எது சரிங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா நான் பணத்தையும் எதிர்பார்க்க கூடாது, என் சூழ்நிலை நிமித்தம் இங்க டைம் கம்மியா இருக்குது, இதெல்லாம் பரவாயில்ல, எந்த ஒரு இதையும் நான் யோசிக்காதபடி நீங்க நாளுக பண்ணி நீங்க இதை நடத்துங்கன்னு ஒப்பு கொடுக்கும் போதுதான் கர்த்தருடைய வழியை முழுமையா நம்ம தெரிந்து கொள்ள முடியும். நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயத்த ஓகே டிக் பண்ணி வச்சுட்டு ஏசப்பாட்ட நம்ம கேட்கும் போது நம்மளால பதில் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிற விஷயம் நம்ம என்ன சொல்லியிருக்காரோ அதை கீழ்ப்படிஞ்சு அதை கேட்கும் பொழுதுதான் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி தியானிச்சோம். அதுதானே 1 யோவான் 3வது அதிகாரத்திலே இருக்குதுல்ல. 1 யோவான் 3வது அதிகாரத்துல 21 நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, நீங்கள் அவருக்கு முன்பாக பிரியமாக நடந்து அவருடைய கற்பனைகள் எல்லாம் நீங்க கை கொண்டு அவருடைய சித்தத்தின்படி செஞ்சீங்கன்னா எது வேண்டுமே அது கிடைச்சிரும். நீ ஒரு விஷயம் வேண்ட அதுக்கு பதில் வரலைன்னா மேபி அந்த விஷயத்த உனக்கு கொடுத்தா அது உனக்கு கரெக்டா இருக்குமா,
இல்ல அதுல நீ அவரோட ராஜ்யத்தின் நீதி தேடுவியா, அதுல நீ அவருக்குள்ள நிலைச்சிருப்பியா, இல்ல வெளியே எரியுண்ட கொடியை போல உழந்து போயிருவியாங்கிறது அவருக்கு தெரியும். இருதயங்களை ஆராய்கிறவர், இருதயத்தோட ஊனையும் கணுக்களையும் உருவ குத்துகிறவர். அதனால அவருக்கு எல்லாமே தெரியும். இப்ப நம்ம குழந்தையவே எடுத்துக்கோ, ஒரு விஷயத்த பிடிவாதமா கேக்குது, சளி பிடிச்ச நேரத்துல முட்டாய் கேக்குது, பிடிவாதமா கேக்குது, எங்க அம்மா வாங்கி கொடுக்கலன்னா அது எனக்கு அன்பே இல்ல எங்க அம்மாக்கு அப்படின்னு அது நினைக்கும். ஆனா உண்மையால அதுக்கு மேல நமக்கு அன்பே இல்லையா? அது பெருசாதான் புரிஞ்சுக்குவோம் அவங்க பண்றதெல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் அப்படின்னு. அது போல நம்மளும் ஆவியில என்னைக்குமே பூர்ணமா எப்ப நம்ம தேறின வேத பாரகனைவனும் தன் குருவை போல இருக்கிறான். நம்ம எப்ப நம்ம குருவை போல எல்லா விஷயங்களையும் நம்ம தேடுறோமோ அப்ப நமக்கு அந்த புரிதல் வரும். அதனாலதான் தன் ஜீவனையே அற்பமா, எப்படி பவுல் எல்லாம் தன் ஜீவனை அற்பமா என்றாருன்னா அப்ப தேறி கடைசி நேரத்துல அவருக்காக வாழ்ந்து வாழ்ந்து அட நம்ம உசுரெல்லாம் குப்படா, இதெல்லாம் ஒரு மேட்ரு, சல்பி மேட்ரு. அவருக்காக வாழ்ற அந்த சுகம் இருக்குதே, அது எவ்வளவு பெரிய பொக்கிஷம், இது எனக்கு கிடைச்சிருக்குதுன்னா உயிரை குப்பையான்றாங்க. அதனால நான் ஒரு காரியம் தேவனுக்கு பிரியமில்லாம பண்றேன், அதனாலதான் அந்த இடத்துல நடக்கல, அதையெல்லாம் தாண்டி அவரோட கிருபை, அவரோட கிருபையினால்தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஓடுறோம். இது ஏன் ஒரு விஷயம் எனக்கு அனுமதிக்கப்படலைன்னா நம்ம முன்னாடியே நம்ம ஒப்பு கொடுத்துறோம். எதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோம்? அப்பா என்னை எப்படியான உங்க ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும், உமக்கு பிரியமாய் வாழணும், உங்க கற்பனைகளின்படி ஜீவிக்கணும், நான் எது முதல் தெரிவிக்கணும் அது முதல் நான் ஒரே ஒழுங்கா நடக்கணும்ப்பா, வேறு சிந்தியா இருந்தாலும் கூட என்னை உணர்த்தி திருத்தி என்னை நீங்க வழி நடத்துங்கப்பா, நம்ம ஒப்பு கொடுத்துறோம். சரியா? அப்படி ஒப்பு கொடுத்து நம்ம ஒரு விஷயத்த கேட்கறோம், அது நம்ம மாம்சத்துல கேட்கறோம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை கேட்கறோங்கிறப்ப அந்த இடத்துல அவர் ஸ்டாப் பண்றாரு. நானும் ஜெபிச்சுட்டே தான் இருக்கேன், ஏன் ஏசப்பா சைலண்டா இருக்காரு, ஏன் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது பைபையா தான் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறாரு. அவர் சத்தியம் தான் சொல்லி இருக்குது. அவர் தான் சொன்னாரு கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னாரு. ஏன் ஒன்னும் கொடுக்கப்படல அப்படின்னா, அவர் கொடுக்கவே படாம விட்டத சாகிற வரைக்கும் உனக்கு நீ கேட்ட விஷயம் உனக்கு கிடைக்கலனா தான் அவர் அந்த வசனம் அந்த இடத்துல அவர் செயல்படலன்னு அர்த்தம். கொடுக்கப்படும் தான் சொன்னாரு. எப்ப கொடுக்கப்படும் சொன்னாரு? அவருக்கு சித்தமான டைம்ல கொடுப்பாரு. சரி நீ கேளு, ஓவர் நைட்ல உனக்கு கொடுக்கப்படும், கேட்ட நீ 10 நிமிஷத்துல உனக்கு கொடுக்கப்படும் வசனம் எங்காவது இருக்கா? நீ கேட்டுக்கிட்டே இரு, நீ பெற்றுக்கொள்வே, ஒரு நாள் பெற்றுக்கொள்வே. அது அவருக்கு சித்தமான நேரத்துல கிடைச்சாதான் அது அந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆகும். அது நமக்கு சித்தமான நேரத்துல நம்ம கேட்டு வாங்கி கொண்டோம்னா எப்படியான ஒரு இடத்துல அந்த இடத்துல நமக்கு டிராபேக் ஆயிரும். அதனால அது நம்மள நடத்துற அவர் எல்லாமே அவரோட சித்தத்தின்படி. அதனாலதான் பரம மண்டலங்களே உங்க சித்தம் செயல்படுற மாதிரி இந்த பூமியிலேயும் உங்க சித்தம் செயல்படுற. பூமியில உங்க சித்தம் செயல்படுறதுன்னு என்ன? எல்லாருமே மாம்சத்துக்கு தனக்கு சுயமானது ஒண்ண ஜெபிக்காம, சரியா, அவரோட சித்தத்தின்படி அப்பா எனக்கு இப்படி தோணுதுப்பா, இது உங்களுக்கு சித்தமா, உங்களுக்கு சித்தமா இருந்தா அது ஆகட்டும்ப்பா, இல்லைன்னா போயிட்டு போகுதுங்கப்பா அப்படின்னு நம்ம ஒப்பி கொடுக்கற காரணமே அந்த பரமண்டலங்கள் ஜெபத்தை நிறைவேற்றுறதுதான். அதுவே யோவான் சொல்றாரு, இன்னுமே நீங்க இன்ன பட்டணத்துல இருந்து இன்னொரு பட்டணத்துக்கு போய் வியாபாரம் பண்ணி சம்பாரிச்சு குடித்தனம் நடத்தணும்னு சொல்றீங்களே, இது நியாயமா? உங்களோட ஜீவன் எப்படிப்பட்டது? புள்ளின் பூவை போல தோன்றி இன்னைக்கு தோன்றி நாளைக்கு எப்பவுமே காணாமே போயிருமே, அப்படிப்பட்டதான் உங்க ஜீவன். நீங்க எப்படி அந்த வார்த்தை சொல்லலாம்? நாளைக்கு நாங்க உயிரோடு இருந்தா கர்த்தர் சித்தனா இன்னதை செய்யலாம்னு சொல்லுங்க. அப்ப நாளைக்கு நடக்கிறது, நாளைக்கு நம்ம செத்து போயிருமோ நம்மளுக்கே தெரியாது. ஆனா நாளைக்கு நான் உயிரோடு இருந்தேன்னா ஏசப்பா சித்தனா நான் இதை செய்வேன்னு சொல்ற வார்த்தையில கூட நீ இந்த மாதிரி தெளிவா பேசுங்கிறப்ப செயல்பாடுன்னு வரப்ப நம்ம இன்னும் எவ்வளவு தெளிவா இருக்கணும். கண்டிப்பா. அதுதான். நான் அது நாளைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்டா. சரி. சொல்லுப்பா. நீங்க ஏதாவது சொல்றீங்களா? நீங்க சொல்ல நான் இந்த வசனம் ஒண்ணு தியானிச்சுட்டு இருந்தேன். அதாவது இதுதான் 2 கொரிந்தியர்ல 10வது 10ல நான் டக்குன்னு எடுத்த போது இந்த வசனம் வந்துச்சு. 5ல ஏன் அதை வாசிங்களே. என்ன 2 கொரிந்தியர் 10ல 5 அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் அதுவாக்கா அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படி சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். வசனம் வந்துச்சு. அதாவது நீங்க இப்ப சொல்லிட்டே இருந்தீங்களா, கீழ்படிதலையும் இல்லாதனால நம்மளுக்கு இருக்குது கூட நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு இதை ஒவ்வொரு நாள் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த வசனம் வந்துச்சுப்பா. ஒண்ணு இல்லக்கா, ஒண்ணு இல்ல விஜிமா, அதான் நம்ம பேசுறப்ப சொல்றோம் கிறிஸ்து எப்படி இருந்தாரு ஏண்டி, அவர் காடு, அவர் நினைச்சிருந்தா அவரை ஓங்கி அடிக்கிறப்ப கூட என்ன அடிச்சிட்டீங்களா அப்படின்னு அவரோட வல்லமை வானத்துல இருந்து ஒரு அக்னி மாதிரி இறங்க செஞ்சிருக்கலாம். அடிக்க கை வாங்கணும், கை விளங்காம அவனுக்கு என்ன சொல்றது, ஒரு இழுப்பு மாதிரி வர வச்சிருந்திருக்கலாம், வலிப்பு மாதிரி வர வச்சிருந்திருக்கலாம்.
அவர் என்ன வேணா பண்ணிருக்கலாம். அவர் எவ்வளவு பொறுமையா இருந்தார்ல. அப்பா ஏசு கிறிஸ்து பயங்கரமான அவர், அப்பேற்பட்ட தெய்வம் அப்படின்னு நம்ம புகழ்றோம். பட் அந்த புகழ்ற அந்த வாயில புகழ்றோம் பாத்தி, அந்த வார்த்தைக்கு ஈக்குவலான ஒரு வாழ்க்கை வாழணும்னு என்ன தெரியுமா, அவர் அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி நம்ம வாழ்றதுதான் அந்த புகழ்றதுக்கு ஈக்குவல். அதனாலதான் அவர் வசனம் சொல்றாரு, மனுஷர் கைகளால் பணிவிடையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. சும்மா நீ ஆராதிக்கிற, தீபாராதனை காட்டுன, திண்ணீர் ஆராதனை காட்டுற, பாலாபிஷேகம் பண்ற, அந்த அபிஷேகம் பண்ற, இந்த அபிஷேகம் பண்ற, இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அந்த கடவுள் ஆக ஓஹோன்னு மெச்சிச்சிட்டுன்னு அர்த்தமா? அதையே நான் விரும்பலையே. மனுஷர் கைகளால் அவர் பணிவிடை கொள்றதே இல்ல. மனுஷர் கைகளால் வருகிற பணிவிடை அவர் விரும்புறதில்ல. அவர் உண்மையான ஆராதனையை அவர் எதை விரும்புறாருன்னா, நீங்கள் உங்கள் அவயவங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவப்பலியாக ஒப்புக் கொடுங்க. அப்ப என்னோட அவயவங்கள் அவருக்கு பிரியமா இயங்குது, என் நாவு அவருக்கு பிரியமா பேசுனா நான் கடுஞ்சொல்ல விட்டுருவேன். என் கண்ணு அவருக்கு பிரியமா பாக்குதுன்னா நான் கண்டதை பார்க்க மாட்டேன். என் கைகள் அவருக்கு பிரியமா செய்யுதுன்னா அவருக்குன்னு ஊழியம் செய்ய, அவருக்கு பிரியமா ஒரு வார்த்தைகள் செய்வேன். என் கால்கள் அவருக்கு பிரியமா செய்யுதுன்னா என்னோட அவயவங்கள் ஒண்ணும் கர்த்தர் கேட்டபடி கணவருக்கு கீழ்படி காரியமா இருக்கு. எல்லா காரியங்களையும் நான் ஞானமும் புத்தி உள்ளவளா நடந்து கொள்வேன். இதுதான் அவருக்கு நம்ம செலுத்தத்தக்க புத்தியுள்ள ஆராதனையே தவிர, அதை விட்டு போட்டு நான் எப்படி தெரியுமா அவர் துதிக்கிறேன், நான் ஒரு நாளைக்கு 2000 ஸ்தோத்திரப்பலி சொல்றேன், நான் அவருக்கு பயங்கரமா ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், பாட்டு போடுறேன், வல்லமையா ஜெபிக்கிறேன், அசுத்தாவிகளை விரட்டுற, கட்டுற, வானத்துல இருக்கிற அந்தகார கிரியைகளை எல்லாம் நான் கட்டுறனாலும் உன்னோட செயல்பாடுகள்ல நீ அவர் என்ன சொல்ல வராருங்க நீ காதே கொடுத்து ஜெபிக்கலன்னா அது வேஸ்ட் தான். என்ன எதிர்பார்க்க, நான் ஒரு ஸ்கூலுக்கு போறேன், நான் படிக்க போறது MBA. எனக்கு MBAல வந்துட்டு எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் மிஸ் சொல்லி கொடுத்தா போதும். MCAல 3rd செமஸ்டர்ல 4th சப்ஜெக்ட்ல இது வரும், நீ கத்துக்கோ அப்படின்னா அது எனக்கு தேவையே இல்லையே. அதை படிச்சு நான் என்ன பண்ண போறேன்? கோடிங் படிக்கிறவங்களுக்கு அதை படிச்சு அது யூஸ் ஆகும். நான் ஜஸ்ட் MBA தான் படிக்கிறேன். எனக்கு என்னோட சப்ஜெக்ட்ல என்ன தேவையோ அதுதான் என்னோட அறிவுக்கு போதுமானது. அது போல அவர் சொல்றாரு, அவரோட கற்பனைகள் பாரமானது இல்லையா. மனுஷ சுமக்கரிதான பெரிய சுமைகள் எல்லாம் நம்ம மேல கட்டி தீர்க்கல அவரு. அவரோட கற்பனை லகுவா இருக்குது, என் சுமை லகுவாயும் என் நுகம் எதுவாயும் இருக்குது, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும்ட்டார். அப்ப அந்த லகுவா இருக்கிறதையும் மெதுவா இருக்கிறதையுமே நம்ம சுமக்க மாட்டாம தெரிஞ்சோம்னா பழைய ஏற்பாட்டுல இருக்கிற கற்பனைகள் எல்லாம் நம்ம எப்படி கை கொண்டு இருப்போம்? இதை திங்க கூடாது, அதை திங்க கூடாது, இது தீட்டு, அது தீட்டு, அங்க போகாது, இங்க போகாத. சுதாவும் வரலையா இன்னைக்கு? சுதா ஊருக்கு போயிட்டாமா.